கால தாமதமாக திருமணம் பண்ணால் அந்த தோஷம்லாம் விலகி இருக்குமா? தோஷம்ங்கிறது என்ன அப்படின்னா குறைபாடுன்னு அர்த்தம். எந்த மாதிரியான குறைபாடு? இருக்கும் அல்லது இருக்காது, சிறப்பாக இருக்காது, குறையாக இருக்கலாம், திருப்திகரமாக இருக்காது. இந்த மாதிரிலாம் இருக்கிறது பேர் தோஷம்னு பேர். இப்போ புத்திர தோஷம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குழந்தை இருக்காதுன்னு அர்த்தமானா முழுமையான அர்த்தம் அது கிடையாது. குழந்தைக்காக வருத்தம் இருக்கும்னு அர்த்தம். இப்போ ஒரு 5 வருஷம் பொறுத்து, 10 வருஷம் பொறுத்து, 15 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்தவங்கலாம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த தோஷம் என்னது? காலதாமதத்தால் அது சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். மாத்ரு தோஷம் அப்படின்வாங்க. இப்போ மாத்ரு தோஷம்னா 4ஆம் அதிபதியும் சந்திரனும் ரெண்டுமே அஷ்டமத்தில் போய் நீச்சமாகி கெட்டு போய் இப்படிலாம் இருக்குது அப்படின்னா அது பேர் மாத்ரு தோஷம்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அம்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இல்லை பயன் இல்லாமல் இருக்கலாம், அல்ல இருந்து இல்லாமல் போகலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். அதுக்கு பேர் தான் மாத்ரு தோஷம்னு போகும். காலதாமதமானா அப்படின்னாக்கா வயசானாக்கா அம்மா இறந்து போவாங்க, அது இயற்கை. சில பேருக்கு தன்னோட இளம் வயசில் தன்னோட தாயை இழந்துருவாங்க, அது பெரும் தோஷம். ஸோ எல்லாத்துக்குமே தாமதத்தாலே சரியாயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த புத்திரதோஷம் ஒன்று சொன்ன பாருங்கள், எல்லாம் இருக்கும். சில பேருக்கு 2 ஆண் குழந்தை இருக்கும், பெண் குழந்தை இருக்காது. அப்போ பெண் குழந்தை இல்லைன்ற ஏக்கம் இருக்கும், அது பேரும் தோஷம்தான். அந்த மாதிரி பல வகையில் அந்த தோஷங்களை வேலை செய்யும். இந்த கல்யாண தோஷங்கிறத பொறுத்த வரைக்கும் திருமண தோஷம் மட்டும் சில பேர் நாளானாக்கா காலமானாக்கா ஒரு 35 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம தோஷம்லாம் வேலை செய்யாது, இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தோஷத்துக்கு ஆயில நிர்ணயிக்க முடியாது. தோஷம்னா தோஷம்தான், அது இருக்க தான் செய்யும். அதாவது திருமண தோஷங்கிறது என்னன்னா திருமண வாழ்க்கையில் குறைபாடு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? கல்யாண வாழ்க்கையோட காலங்கள் குறையலாம். முன் தோஷம் அப்படின்னா காலம் கடந்து கல்யாணம் ஆகலாம், அதுதான் தோஷம். முன் தோஷமாக இருந்தால் காலம் கடந்து கல்யாணம் ஆகலாம். 25 வயசில் கல்யாணம் ஆக வேண்டிய ஒரு ஆளுக்கு 35 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவருக்கு 10 வருஷம் திருமண வாழ்க்கை இல்லாமல் இருந்திருக்கிறாருன்னு அர்த்தமாக இருக்கிறது. திருமண வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்கள்லாம் இல்லாமல் போயிருக்குதுன்னு அர்த்தமாக இருக்கிறது. பின் தோஷம் அப்படின்னா என்ன? ஒரு 30 வருஷம் சேர்ந்து வாழ வேண்டிய